நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பிரபலமான யூடியூபரான சவுக்கு சங்கர் அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருக்கூடையுமே அந்த மகன் இல்லை. ஏன்னா நேற்று திடீர்னு சவுக்கு சங்கர் அவருடைய மகன் தானாகவே தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்கிட்டாரு. இப்படி இருக்க இப்போ போலீஸார்கள் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. போலீஸார்கள் சவுக்கு சங்கர் அவருடைய மனைவி அவங்க கண்டிப்பாக இந்த தற்கொலை விஷயத்தில் அவங்க கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாயிருக்கு. சவுக்கு சங்கரும் தன்னுடைய மகன் இப்ப இந்த மாதிரி தானாகவே தன் உயிரை மாய்ச்சிக்கிட்டதுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் இதுக்கு நேரடியான குற்றம் அவர் யார் மேல குற்றம் சுமத்திருக்காரு அப்படின்னு இப்போ இன்னைக்கு வெளியாகி இருக்க இந்த செய்தியை பத்தின முழு விவரத்தையும் இப்போ பார்க்கலாம். அதே போல சவுக்கு சங்கர் அவருடைய மகன் இல்லாம போனதுக்கு முதல்வர் விஜய் அவருடைய தரப்பும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் திமுக அரசு அவங்க செய்கிற எல்லா தப்பையுமே போட்டு பொழந்து சோஷியல் மீடியாவில் அவர் பொழந்து எடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சவுக்கு சங்கர் அவர் தன்னுடைய மனைவி அதே போல் மகன் கூட வாழாத ஒரு தனிமை வாழ்க்கையை தான் சவுக்கு சங்கர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் கூட அவங்க அம்மா தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அம்மாவுமே கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் எல்லாரையும் விட்டு போனாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்களும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருந்தே தந்தையை இழந்து அவங்க அம்மா தான் சவுக்கு சங்கர் அவரை சின்ன வயசில் இருந்தே தூக்கி வளர்த்து பெரிய ஆளாக ஆக்கியிருக்காங்க. இப்படி இருக்க கல்யாணம் ஆன சவுக்கு சங்கர் அவருக்கு மகன் பிறந்திருக்காங்க. ஆனாலுமே மனைவி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் காரணமாக சவுக்கு சங்கர் அவரை பிரிஞ்சு தான், அதாவது மனைவி குழந்தை 2 பேரையுமே பிரிஞ்சு தான் இத்தனை நாட்களாக நம்ம எல்லாருமே பார்த்த அந்த சவுக்கு சங்கர் அவர்கள் தன்னுடைய மனைவி குழந்தை 2 பேரையுமே பிரிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையை தான் பார்த்தீங்கன்னா 8வது படிச்சுக்கிட்டு இருக்காரு சவுக்கு சங்கர் அவருடைய மகன். இப்படி இருக்க பள்ளியில் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையில், அதாவது அவருடைய மகன் சரியாக படிக்கலை அப்படின்னு சவுக்கு சங்கர் மனைவி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சவுக்கு சங்கர் மகனை அவங்க திட்டிருக்காங்க, ரொம்ப அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. இதனால் மனம் உடைந்த சவுக்கு சங்கர் அவருடைய மகன் தானாகவே தன்னுடைய உயிரை பார்த்தீங்கன்னா நேற்று அவர் மாய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதை பற்றி மரக்காணம் போலீஸார்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சவுக்கு சங்கர் அவருடைய மனைவி அவங்கள கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை பண்ணதில் தன்னுடைய மகனை பார்த்தீங்கன்னா அவன் சரியாக படிக்கலை அப்படின்னு தான் திட்டுனதாகவும் அதற்காக இந்த முடிவை தன்னுடைய மகன் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஆனாலுமே சவுக்கு சங்கர் அவருடைய தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் எந்த அளவுக்கு அவன் கொடுமையை அனுபவிச்சிருந்தானா இப்படிப்பட்ட ஒரு முடிவை இந்த வயசுலேயே தன்னுடைய மகன் எடுத்திருப்பான். அதனால் போலீஸார்கள் அவங்க வழக்கு விசாரணை பண்ணுங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரணை பண்ணி சொல்லணும். தன்னுடைய மகனுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை உண்மையாகவே அவன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான முடிவு எடுத்தானா இல்லை அந்த சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டானா அப்படின்னு தன்னுடைய மனைவியை விசாரிக்கணும். இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் மரக்காணம் போலீஸார்கள் அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே போல் ட்விட்டரில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை தன்னுடைய தாயார் இதுக்கு முன்னாடியே அவங்க மறைந்துட்டாங்கல்ல, தன்னுடைய தாயார் சொர்க்கத்தில் இருந்து தன்னுடைய மகனை கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர் ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரையுமே இத்தனை நாட்களாக திமுக அவங்க செஞ்ச அந்த ஊழல் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வர ஒரு மனிதராகவும் தமிழக வெற்றி கழகம் முதல்வர் விஜய் அவருக்கு ஒரு நல்ல அட்வைசராகவும் தொடர்ந்து இருந்த சவுக்கு சங்கர் அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் கூட இல்லை. ஸோ இதற்காக முதல்வர் விஜய் அவருடைய தரப்பும் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவருக்கு இரங்கல் கொடுத்துருக்காங்க, இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கடினமான சூழ்நிலையில் கண்டிப்பாக சவுக்கு சங்கர் அவர் இதில் இருந்து சீக்கிரம் மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கலாம். ஸோ இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.